மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 2 மணி நேரம் நின்று வாசித்தாரு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கீழே முதலமைச்சர் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு. இது இடைக்கால பட்ஜெட் இல்ல, இது இறுதி பட்ஜெட். ஏன்னா இன்னைக்கு 10,64,000 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து நல்லா உட்காருங்கப்பா. இந்த ஒரு 5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு மட்டுமே 5 லட்சம் கோடி ரூபாய் இதுவரைக்கும் இருந்ததை விட சுதந்திரம் அடைஞ்சு நம்ம இதுவரைக்கும் வாங்கின கடன் 5 லட்சம் கோடி ரூபாய். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு வாங்கின கடன் 10,60,000 கோடி ரூபாய். ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி கடனை வாங்கி இருக்கிறார்கள். ஆக எந்த பெருமையும் இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மக்கள் பாராட்ட மாட்டேன்றாங்க, கூட்டணி கட்சியே பாராட்ட மாட்டேன்றாங்க. அதனால அவங்களே அவங்களுக்குள்ள பாராட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன பாராட்டு பத்திரம் தான். அது மட்டும் இல்ல, அண்ணன் எடப்பாடியார் சொன்ன மாதிரி காது குத்து பத்திரம். இன்னைக்கு மக்களே காது குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால நிச்சயமா ஓட்டின் மீது அவங்க குத்த மாட்டாங்கன்றது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லா விதத்திலும் இன்னைக்கு கல்வியில இடைநிற்றல் அதிகமாகி இருக்கிறது. இடைநிற்றல் அதே தனியார் பள்ளிகள்ல மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகி இருக்கிறது. அதனால தமிழ்நாடு அரசு எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது. இன்னைக்கு திருவள்ளுவர் சிலைய அறிவாற்றலின் சிலை அப்படின்னு போடுவோம்னு சொல்லிட்டு, ஆனா திருக்குறள் சொல்லுகின்ற பாரத பிரதமரை கிண்டல் செய்யறாங்க. இன்னைக்கு என்ன திருக்குறள் சொல்ல போறாரோ. உலகத்துல எந்த சமூகமும் எந்த மொழியாளரும் எந்த மாநிலமும் தன்னோட மொழியை சொல்லும் ஒரு பிரதமரை கிண்டல் அடித்ததா சரித்திரமே கிடையாது. அப்படின்னா இவங்களுக்கு ஓட்டு தான் முக்கியம், தமிழின் பெருமை கூட முக்கியம் இல்ல. இன்னொன்னு, ஜனவரி 25 தமிழ் மொழிக்காக தியாகிகள் தினமாக கொண்டாடுகிறோம் என்று சொல்கிறார். ஆனா அந்த தியாகிகளின் குடும்பங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி வந்ததுன்னா மொழிப்போர் தியாகிகளின் குடும்பத்தையும் நாங்க மேம்படுத்துவோம் என்பதைத்தான் நான் இங்க தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாங்க தேர்தல் அறிக்கை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா விதத்திலும் தமிழக மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் அளவிற்கு தேர்தல் அறிக்கை இருக்கும். அதிமுக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பார்கள். நாங்கள் எல்லாம் அதுக்கு உறுதுணையாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்வதற்கான அத்தனை முயற்சிகளை மேற்கொள்வோம். இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்றார், நம்ம நாட்டில் ஹெலிகாப்டர் தயாரிக்க போகிறோம் என்று. இவ்வளவு நாள் ஹெலிகாப்டர் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஹெலிகாப்டர் தயாரிக்க போகிறோம் என்று. இன்னைக்கு ஐரோப்பா நாடுகளில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தினால் இந்தியாவின் பொருளாதாரம் எங்கோ போக போகிறது. ட்ரம்புக்கு பயந்துட்டாரு. ட்ரம்ப் சரி செய்ய முடியலன்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ட்ரம்ப் சரி செஞ்சுட்டாரு. அதனாலதானே 18%, வங்காதேசத்துக்கு 24%, சைனாவுக்கு 26% வரி, நமக்கு 18% தான். வங்கதேசத்தோட நமக்கு சதவீதம் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு திருப்பூர்ல இருந்து பனியன் ஏற்றுமதியாளர்கள் மிகுந்த பலனடைவார்கள். ஆனா இங்க தம்போட ஒப்பந்தம் செய்ய முடியலையானா ஒரு மாணிக் தாக்கூரை இவங்களால சமாளிக்க முடியல ஸ்டாலினால. ஆனா இவரு ட்ரம்பையும் பத்தி மோடியும் பத்தி இவங்க பேசுறாங்க. அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வழிகாட்டுதலில் ஒரு இரட்டை இன்ஜின், உடனே சொல்றாங்க நாங்க ஒற்றை இன்ஜினை வச்சு சூப்பரா நடத்துவோம்னு. ஒற்றை இன்ஜினை வச்சு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே உங்களால நடத்த முடியல. நாங்க சூப்பர் ஃபாஸ்டா போய் ராக்கெட்ல போக ஆரம்பிச்சிருவோம். நீங்க என்ஜினை பத்தி பேசிக் கொண்டிருங்கள். அதனால இன்றைய காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைய காலத்துல ஆரம்பிச்சு 20,000 கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 1ஆம் தேதி வராங்க, திருப்பி 6ஆம் தேதி வராங்க, திருப்பி 11ஆம் தேதி வராங்க. இப்ப இருக்கும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள். ஆனா வேலூருக்கு வராங்க, திருச்சிக்கு வராங்க, மதுரைக்கு வராங்க. ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் மீது பற்று கொண்டு தமிழக மக்கள் நிச்சயமாக ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர்கள் நம்மிடம் வாக்கு கேட்டு தனது திட்டங்களை சொல்லி, மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்கிறார்.
ஆனா ஸ்டாலின் மத்திய அரசை திட்டிக் கொண்டு மட்டுமே வாக்கு கேட்கிறார். இன்னைக்கு மகளிர் உதவித்தொகை நிறுத்த பார்த்தோம்னு சொல்றாங்க. எப்படி நிறுத்த பார்ப்போம்? மகளிருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் அதை நிறுத்துவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. இப்ப அந்த அறிவிப்புகளை முதல் விவசாய சகோதரர்கிட்ட போய் கேட்கணும். இந்த பச்சை துண்டு போட்டா உடனே விவசாயிகளோட பட்ஜெட் ஆயிடுமா? அதையும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போட மாட்டேன்ட்டாங்க. ஆக பட்ஜெட் கருப்பு நம்ம பச்சை துண்டை போட்டுட்டு போயிட்டா உடனே பசுமை புரட்சின்னு ஆயிடுமா? சில பேர் போட்டோ போட்டிருக்காங்க, அதை போட்டுக்கிட்டே எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க டெல்டால மழை வரும் பொழுது அவர்களுக்கு கிடங்குகள் இல்லாமல் எல்லாம் முளையிட்டது நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாளைய தினம் நான் டெல்டா ரீஜனுக்கு போறேன். காலையில அங்கே டெல்டா விவசாயிகளை சந்திக்கிறேன். என்னோடு அறிக்கை தயாரிப்பு குழுவும் வராங்க. நாங்க எல்லாம் சந்திச்சு அங்க உள்ள விவசாயிகளின் குறைகளை கேட்க இருக்கிறோம். நிச்சயமா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் பட்ஜெட்டை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. பணத்தை எடுத்து போட்டாங்க இல்ல, 6500 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. ஆனா எங்க கிட்ட காசு இல்ல, மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த 6500 கோடி ரூபாய் அவங்களால எப்படி செலவழிக்க முடிஞ்சது? ஆக அவங்க சொல்றது அவ்வளவும் பொய் அப்படின்னு நான் சொல்றேன். அது மாதிரி ஜீரோ பட்ஜெட்னு சொல்றாங்க. இன்னைக்கு சென்னை டு ஹைதராபாத், சென்னை டு பெங்களூர் அதிவேக ரயில் சென்னை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா இல்லையா? கடலூர் துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு கப்பல் கட்டும் துறைமுகமாக மாற்றப்படுகிறது. கடலூர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதா இல்லையா? ஆம்பூர்ல இருந்து ஒரிசா வரைக்கும் நீர்வழிப்பாதை ஆம்பூர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதா இல்லையா? பழவேற்காடு ஏரியில பறவைகள் சரணாலயம் உலக தரம் வாய்ந்து உயர்த்தப்பட்டு உலகத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் வர இருக்கிறார்கள். பழவேற்காடு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஆதிச்சநல்லூர், இங்கே ஆதிச்சநல்லூர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதா இல்லையா? ஆக இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும்போது ஜீரோ தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னா எவ்வளவு பொய் சொல்கிறார்கள் என்பதை இங்கே மக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். நன்றி.